இன்னைக்கு சண்டே அதுமா பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ஃபாஸ்ட்டாக ப்ரெஷர் குக்கரில் செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜாவித்ரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கலாம் வாங்க. ஒரு 25 மினிட்ஸில் பிரியாணி செய்கிறோம். ப்ரெஷர் குக்கர் பிரியாணி. இன்றைக்கி கிரேவிக்கும் சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுக்கான பொருட்கள்: ஒரு 2 கப் ரைஸு ஊற வச்சுருக்கோம், 1.25 கிலோ கறி சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குழம்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு ரெகுலராக செய்கிற மாதிரி குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஒரு 2 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். அதே டைமில் 2 வெங்காயம் போட்டு பிரியாணிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ ஒரு 4-5 கரண்டி இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுக்கிறோம். இப்போ அதே மாதிரி கிரேவிக்கும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறோம். இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு அதுக்கு 2 தக்காளியும் இதில் 2 தக்காளியும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிப்போம். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். குக்கான பிறகு இதில் கொத்தமல்லி, புதினா, கையளவு கொத்தமல்லி, புதினா பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் போட்டு அது நல்லா சாட்டே பண்ணிவிடுவோம். ஒரு 1 மினிட் சாட்டே ஆகட்டும். சாட்டே பண்ண பிறகு ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருக்கலாம். கிரேவியும் அதே டைமில் ரெடி ஆகிடும், பிரியாணியும் ரெடி ஆகிடும். இப்போது இதுக்கு பிரியாணியில் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். பாருங்கள், இவ்வளோ தான் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் 2த்துக்கும் போட்டு சாட்டே பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ளைன் சில்லி, தனி மிளகாய் போட்டு வதக்குவோம் பிரியாணிக்கு. அதே டைமில் குழம்பு கிரேவிக்கு தயிர் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணியில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பச்சை வாடை போடுற நேரத்தில் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைப்போம்ல, குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தனியாக எல்லாம் போட்டு வறுத்து அரைப்போம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குவோம். கிரேவிக்கும் ரெடி ஆகட்டும். இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் குக் ஆகட்டும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கிரேவிக்கு ஒரு ஸ்பூனும் பிரியாணிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் அந்த உப்பு தண்ணிலாம் ரைஸ்லாம் போடுவோம், அதனால் அது கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா பாருங்கள், கிரேவி நல்லா இதுவாகிடும். ஏன்னா சிக்கன் உடனே இங்கே குக் ஆகிடும். அதனால் நல்லா மசாலா நல்லா இதுவான பிறகு இப்போது ஒரு 1/2 கிலோ சிக்கனை இதில் போட்டுட்டு மிச்சம் 3/4 கிலோ சிக்கனை பிரியாணிக்கு போட்டுடலாம். ஒரு 1.25 கிலோ மொத்தம் இருந்தது. இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா இறங்குற நேரத்தில் இப்போ இந்த சிக்கனையும் இந்த பிரியாணி மசாலாக்குள்ளே போட்டுடலாம். ஒரு 3/4 கிலோ கறி, கொஞ்சம் பெரிய சைஸில் மீட் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் கிரேவிக்கு மேலே. அப்போனா ஒரு நல்ல மசாலா நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 1 மினிட் வதங்கட்டும், குக் ஆகிட்டே இருக்கட்டும். 1 or 2 மினிட்ஸ் அப்படியே இந்த மசாலா நல்லா அந்த மீட்டோடு போய் சேரட்டும். 2 to 3 மினிட்ஸ். இப்போ இதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 2 கப்பு ரைஸ் வச்சுருக்கேன், 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன்.
ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதால இது ஃபாஸ்ட்டாக செய்திடலாம். இப்போது இதில் ஒரு 1 கப்பு, 3/4 கப்லேருந்து 1 கப்பு தண்ணியை ஊற்றி இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி விட்டுட்டு, லிட்டு போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். இந்த மீன் டைம் ரைஸு போடுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்குதான்னு பார்ப்போம். நல்லா கொதி வந்த பிறகு இந்த ப்ரெஷர் குக்கரில் என்ன செய்வோம், இந்த ரைஸை வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்த தண்ணி ரைஸை போட்டுடலாம். போட்டுட்டு அது கொதி நல்லா வரும்போது ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வர அளவுக்கு விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போது அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரைஸ் எல்லாம் ஒரே லெவல் ஆக்கி விடுங்க. வாட்டர் லெவல் கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா மறுபடியும் போட்டுக்குங்க. இப்போ அந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே ஒரே நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது. இப்போ குழம்ப பார்ப்போம். சூட்டை குறைச்சிடுவோம். திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஓரளவுக்கு பிரியாணியில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு. சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. வெந்துடுச்சு. இப்போ அப்படியே ஸ்லோ குக்கிங்கில் 10 மினிட்ஸ் விட்டுருவோம். விட்டுட்டு பார்ப்போம். இப்போ ரைஸு நல்லா வெந்து இதுவாகிடுச்சு, கொதிக்குது. இப்போது ப்ரெஷர் குக்கரை போட்டு ரெடி பண்ணிக்கோமா? கரெக்டாக போட்டு விட்டுட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்போதான் ஸ்டீம் வருது. ஸ்டீம் நல்லா வரும்போது ஒரு விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆகிடும். இது ஃபாஸ்ட் குக்கிங் பிரியாணி. பார்ப்போம் எப்படி வருது. ஸ்டீம் வந்துட்டு விசிலை போட்டு அப்படியே விட்டுருவோம். சிக்கனும் ஓரளவுக்கு சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. மேலே அந்த பபுளாக வந்துடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே விட்டுட்டா இவரும் ரெடி ஆகிடுவார். கொத்தமல்லியை சாரல் போல வெங்கடேஷ் பட் சொல்கிறாரு, மழை சாரல் போல போட்டு எடுத்துக்கணும். எனக்கு கற்றுக் கொடுத்த செஃப் அப்படி தான் சொல்லி தருவான். கொத்தமல்லி நிறைய போட்டால் கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கலாம். எங்கள் ஊரில் கருவேப்பிலை இல்லை சீசனில். ஸோ அதனால் இந்த நேரத்தில் என் ஒய்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி டிஷ் வாஷில் போட்டுட்டாங்க. அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணி அது வந்தாச்சு. வேலை முடிஞ்சிடுச்சு. நாங்கள் யூரோப்பில் ட்ராவல் பண்ண கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு வந்த மேக்னெட் சிவினியர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வெஸ்டர்ன் யூரோப்லேயும் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வாங்கின சிவினியர்ஸ் தான் அதெல்லாம். அதை பற்றி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், அதையும் பார்த்து ரசிங்க. ட்ராவல் வீடியோ நெக்ஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குக்கர் எல்லாம் இதுவாகிடுச்சு. பிரியாணியை பாருங்கள், அல்டிமேட் பிரியாணியை பாருங்க. சூப்பராக வந்துருக்கு. கறி நல்லா வெந்து பீஸாக வந்துருக்கு அந்த கறி. நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட் வந்துடும். செம்ம டேஸ்டாக இருக்குது. இது அப்படியே
10 minutes அப்படியே டம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு பார்ப்போம். ஸ்பூன் வைக்கிறேன். கறி நல்லா வெந்திருக்கு. வா, நல்லா காரம், நல்லா டேஸ்டாக இருக்குது. 50 மினிட்ஸில் 2 ஐட்டமாக செய்துட்டோம். இதே மாதிரி நம்ம வீட்லேயும் இது எல்லாம் காரணம் என் ஒய்ஃப் தான் வெட்டி கட்டி கொடுத்தாங்க. நான் சும்மா செய்தேன். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட பொழுதுபோக்கு இதுதான். ஒரு கால் முடியாதவங்க ஏதாவது ஒன்று செய்யணும், எல்லாம் வீட்லேயே இருந்தால் டிப்ரெஷன் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டு கொடுக்குறேன். ப்ளீஸ் சப்போர்ட் எம்என்டி அசோசியேஷன் அண்ட் சில்ட்ரன் சேரிட்டி. இது நான் சில்ட்ரன்ஸுக்கும் இந்த மாதிரி டிசேபிளாக இருக்கவங்களுக்கும் ஃபண்ட் ரைஸ்க்காக தான் இந்த யூடியூபே பண்ணுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க இவ்வையகம். வணக்கம். போடுமா. சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் பாருங்கள் எப்படி சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு. இதை கொஞ்சம் மேலே வச்சு இந்த ரைத்தா ரைஸ் எவ்வளோ பல பலன்னு வந்துருக்கு. இவ்வளோ ஈஸி. 40 மினிட்ஸில் ஒரு பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் சில்வியா, வெரி கைண்ட். நீங்களும் இதே மாதிரி சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மாமா ஊட்டி விடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் எம்என்டி அசோசியேஷன் அண்ட் சில்ட்ரன் சேரிட்டி. வாழ்க வளமுடன், வாழ்க இவ்வையகம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய்.